ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தன் பீட் இயர்ரிங்ஸ் தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் வேர் பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ரெட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் பீடு குந்தன் பீடு எடுத்து ஃபஸ்ட்டு சென்டராக நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக கோல்டு செயின், அதாவது ஸ்டோன் செயின் சொல்லுவோம், அதை அடுத்த லேயராக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அதை செகண்ட் லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த வீடை கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டும், அழகாக இருக்கும். அண்ட் ஏதோ ஃபார்முலாவும் கூட எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நான் அப்படி தான் பண்ணுறேன். இது பார்க்க ரொம்ப லுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்காக அந்த செகண்ட் லேயரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு குந்தன் பீட் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதோட பீட்ஸ் என்றைக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து அது கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஈக்குவலாக கிடைக்கும். இல்லைனா ஒன்று மாதிரி மாறிடும். ஸோ இதை செட் பண்ண பிறகு அந்த பீடுக்கும் நம்ம செகண்ட் பீடுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த லேயர் ஃபார்ம் பண்ணலாம். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் நான். இது உங்களோட இயரிங் ஃபுல்லாக கவர் பண்ண, அதாவது இயர் ஹோலை கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கம்மல் ரெடி பண்ணிங்கன்னா. இப்போ அதை சுற்றி நம்ம தேர்ட் லேயர் அதை ரெடி பண்ணிக்கிறோம். இதை விட பெருசாக போச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய கம்மல் போடலாம் விருப்பப்பட மாட்டாங்க. ஸ்மாலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அதனால் ஹேங்கிங்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு சில பேருக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹேங்கிங் இல்லாமல் பீட்ஸை அதோட அட்டாச் பண்ணி தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இது வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த தேர்ட் லேயரும் முடிச்சிட்டோம், அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பேட்டர்னும் ரெடி பண்ணிடுவோம். ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அது OHB ஷீட்டில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஷீட்டை நம்ம இப்போ ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அதை வளைச்சி அந்த ஷார்ப்னஸ்ஸு வளைச்சி கட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரவுண்டாக கட் பண்ணாலே போதும். கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் வெளியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப ஆக்வர்டாலாம் தெரியாது. ரவுண்டாக கட் பண்ணாலே போதுமானது. கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்தது நம்ம ஸ்டாப்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பீட்ஸ் போடும்போது உங்களுக்கு ஸ்டாப் ஆகி அங்கேயே நின்றுடும். அதனால தான் இது பேர் ஸ்டாப்பர் பீட்ஸு. நிறைய கடையில் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஸ்டோனோட கலர்லேயே எங்கிட்ட பீட்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் அதே ரெடி பண்ணுறேன். தேவையான அளவு கொஞ்சம் கம்மியான அளவாகவே நம்ம லென்த்து பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த சென்டர் பீடோடு நின்னால் போதும் இந்த கம்பிங்கெல்லாம். இப்போ இதுக்கு நான் 4 கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பீட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹூக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹேங்கிங் கிடையாது. ஸோ அதனால் இது தொங்காது. நிறைய பேருக்கு இது விருப்பமாக இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிலருக்கு தொங்கணும்னு விருப்பப்படுவாங்க. கொஞ்சம் பெரியவங்க ஒரு 30+ அப்படி போனவங்க ஹேங்கிங் இல்லாமல் சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, கம்மியான செலவும் கூட. ரொம்ப பெரிய செலவுலாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு அது மேலேயே நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டட் இருக்கு இல்லையா, அதை ரெடி பண்ணிப்போம். ஒரு கேன்வாஸ் கிளாத்து, இல்லை நம்ம கடைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேக் கட்டை பெயிண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதோட பீஸை கூட கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பேக்கோட பேக் சைட்ஸ் இருக்கிற ரெக்ஸின் கிளாத் இருக்கும், அதை கட் பண்ணி அதை ஸ்டாப்பர் ஸ்டட்டோட ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம பேக் சைடில் பேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பீட்ஸையும் கொஞ்சம் டைட்டாக அட்டாச் பண்ணிட்டோம்னா பக்காவாக ரெடி ஆகிடும். சரி, இது கொஞ்சம் க்ளூ டைட் ஆகட்டும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பீடை ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயரிங்ஸை அதே மாதிரி பீட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் 6 யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹாஃப் ரவுண்ட் வரணும்னா 6 போடுங்க. பீட்ஸோட சைஸை பொறுத்தது அது. இது கொஞ்சம் பெரிய பீட்ன்றதால 4 ஓகே தான். அதே மாதிரி பேக் சைடு நம்ம இதை க்ளூ யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணிடலாம்.
இப்போ 2 இயரிங்கும் நமக்கு ரொம்ப அழகாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது. இது நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். சல்வார் சாரீஸ்க்கு ரொம்ப குட்டாக மேட்ச் ஆகும். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வீடியோவில் வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸில் இந்த ரப்பர் பேண்ட் கலெக்ஷன்ஸ் வரப்போகுது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.